வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றும் இன்றைக்கும் அமைச்சர்களாக பதவியேற்ற அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நான் வேறு என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய பொழுது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு தாவேக்க ஒரு உருட்டு விட்டுச்சில்ல, அதற்கான விளக்கமும், அப்புறம் அந்த சாதாரண கொஞ்சம் யோசிக்கிறவங்க கூட புரிஞ்சிக்கிற ஒரு விஷயத்த ஒரு அடிமுட்டாள்தனமாக நேற்று ரீல்ஸில் போட்டு பீத்திக்கிட்டு இருந்தாங்கள்ல கொஞ்சம் டிவிகேக்காரங்க, அதை பார்த்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்களே. படித்த நல்ல பொசிஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அறிவாளிகள்னு சமுதாயத்தில் பார்க்கப்பட்டு தாவேக்கா கட்சியில் சேர்ந்ததுனாலே இவ்வளோ முட்டாளாக இத்தனை நாளாக நீ இருந்துக்கிறன்னு யோசிக்கிற அளவுக்கு பேசப்படுற அந்த அறிவாளிகள்லாம் ஷேர் பண்ணிங்களே, அவங்களுக்கு தான் இந்த விளக்கம். 80 காரு 12 கோடி, ஆனால் 2.90 கோடியில் 40 கார் வாங்கிட்டாருப்பா எங்கள் தலைவர். உங்கள் தலைவர் ஒன்றும் வாங்கலை. உங்கள் தலைவர் ஆட்சி அமைச்சா 10 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அவர் இது பண்ணி டெண்டர் விட்டு டெண்டர் எடுத்து அதுக்கு பேமெண்ட் செட்டில் ஆகி காரும் டெலிவரி வந்துடுமா? என்ன பாஸ், லாஜிக் வேணாம். சரி, அது விடுங்க. இந்த 80 கார் 12 கோடிக்கு வருவோம். ஏன்பா, நீங்கள் இந்த சிங்கப்படைன்னு ஒரு உருட்டு விட்டுட்ருக்கீங்களே, அதுக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்களே, அந்த காரு முன்னாடி பிங்க் பெட்ரோல்னு சொல்லிட்டு பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட கார். அந்த காரு ஹோண்டாய் கிரேட்டா. அதோட விலையை போய் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்னென்னு செக் பண்ணி 80 காரு என்ன விலை, அது ஏன் அரசாங்கம் வாங்குச்சுன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தான் அறிவு இல்லை, நம்ம தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்தது இந்த 40 கார் விஷயத்துக்கு. இப்போ போன வருஷம் லாஸ்ட்டில் மத்திய கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி குறைச்சாங்க, ஞாபகம் இருக்கா? நம்மலாம் ஹெட்லைன்ஸில் பார்த்தோமேப்பா, எல்லா காரும் விலை குறைஞ்சிருச்சுப்பா, பைக் விலை குறைஞ்சிருச்சுப்பா, 50,000 1 லட்சம்லாம் குறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நம்மலாம் ஹெட்லைன்ஸை பார்த்து சில பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? அதற்கு பிறகு கொடுத்த டெண்டர் தான் இப்போ வாங்கியிருக்கு 40 கார். அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டு 14 லட்சம் உள்ள ஒரு காரை 20 லட்சம் கொடுத்து வாங்க முடியுமா? ஒரு குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவங்க கூட செய்ய மாட்டான். அரசு அதிகாரி, அரசு நிர்வாகம் ஒரு கான்ட்ராக்டர் அப்படி கொடுக்குதுன்னு நீங்கள் எந்த விதத்திலடா பரப்புறீங்க? கொஞ்சம் கூடமா யோசிக்க மாட்டீங்க? இனிமேல் அது புரிஞ்சுங்க. அதை செஞ்சு இந்த கட்சியில் இருக்கிற படித்த நல்ல பொசிஷனில் வேலை செஞ்சுட்ருக்கிறவங்க எதுனே டிவிக்கேனாலே உடனே ஷேர் பண்ணிடுறது. அதை பண்ணாதீங்க. உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து அந்த பொசிஷனில் உங்களுக்குன்னு ஒரு ஒரு நேம் இருக்குல்ல, இந்த அளவுக்கு அறியாமையில் இவர் இருக்கார், இந்த அளவுக்கு இவர் யோசிக்கிற திறன் இல்லை அப்படின்னு உங்களை பார்த்து மற்றவங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்குது உங்களுடைய இப்போ செயல்பாடுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஷேர் பண்ணிக்கிட்டு பொய் உண்மைன்னு தெரியாமலே நீங்களும் எல்லாருக்கும் எதுக்கு எடுத்தாலும் மட்டும் கொடுக்குறீங்கள, அது உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய திறனையுமே கேலி கூத்தாக்கிடுது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இனிமேலாவது. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு. தம்பி, பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை இந்தியாவிலேயே முதல் தடவை சொத்துல சம பங்கு உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்தது யார் தெரியுமா? திமுக, முத்தமிழறிஞர் கலைஞர். அதனுடைய நீட்சி தான் நீங்கள் பேசுகிறீங்கள, ஃபெமினிசம், ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் 1970லேயே பண்ணிட்டார் ஒருத்தர். அது ஆரம்பம்தான் அது. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக பெண்களுக்கான விஷயம். இந்தியாவிலேயே முதல் காவல்துறையில் பெண்களுக்கு பணி அப்படிங்கிறத கொண்டு வந்தது தமிழ்நாடு. நான் சொல்கிறது எல்லாமே ட்ரூ. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ணி ஹிந்துவே நியூஸ் பேப்பரில் விடுற அளவுக்கு உங்களுடைய திருட்டு பித்தலாட்டம் இருந்திருக்கு. பட் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். வருஷத்தெல்லாம் சொல்லி இந்த வருஷம் சொல்லி அந்த உங்களை போர் அடிக்க வரும்ல, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைபாக ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் எல்லாத்தையுமே. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது அப்புறம் அந்த பெண்கள். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக உயர்கல்வி பயில்கிற மாநிலம் தமிழ்நாடு. இது எதனால் இந்த சாத்தியமாச்சு அப்படின்னா, பெண்களுக்கு மகளிர் உதவித்தொகை, பெண்கள் விடியல் பயணம், அப்புறம் கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு உதவித்தொகைன்னு இதெல்லாம் கொடுத்ததோட விளைவு என்ன தெரியுமா? நான் இப்போ சொன்னல முதல் மாநிலம்னு, அது இதனால் நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பெண்கள் இன்றைக்கி சுதந்திரமாக வெளியே உங்கள் வீட்டில் இப்போ தாவைக்கா குதிச்சிட்ருக்கீங்களே, உங்கள் வீட்டு பெண்கள் எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டு வராங்க, எத்தனை பேர் படிச்சுட்டு கல்லூரியிலேருந்து வராங்க, எத்தனை பேர் தனியாக பொது இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் நடக்காது.
ஒரு தனி மனிதன் செய்கிற தப்பு என்றைக்கும் ஒரு அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. நேற்றே நான் பதிவில் போட்டிருந்தேன், 42 பாலியல் குற்றங்கள் பதிவாகியிருக்கு இந்த 10 நாளில். இதுக்கு தாவேக்காவும் விஜய் தான் காரணம்னு நான் சொல்லலாமா? ஏன்? அது ஒரு தனி மனிதன் செய்கிற தவறு. நீங்கள் இதை தான் பொய்யா சொல்லி இதுவும் பெண்கள் பார்க்குற பெண்களும் ஆமாம் இப்படி நடக்குது, திமுக எதுவுமே செய்யல. ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது, அவங்க அதுக்கு எதிராக சட்டங்களை இயற்றலாம், காவல்துறையை கடினமாக உழைக்க செய்யலாம். ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டுருவாங்க, உடனே அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லை நடு ரோட்டில் ஓட விட்டு சுடணுமாங்கிறதெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய முடியும். மாநிலத்தில் சட்டம் இயற்றி அதையும் நம்ம அப்ரூவலுக்கு மத்திய அரசுக்கு தான் அனுப்ப முடியும். குறைஞ்சபட்சம் புரிதலுக்காக இதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி திமுக பெண்களுக்காக முக்கியமாக மாநிலோட வளர்ச்சிக்காக நிறைய செஞ்சுருக்கு. அப்புறம் இந்த கூட்டணி வச்சு போயிடுச்சுப்பா, இவங்கெல்லாம் கூட்டணி தனிமைப்படுத்தப்பட்டுச்சு. 234 தொகுதியிலும் உதயசூரியனை புதுசாக அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. உதயசூரியன் சின்னத்து கூட கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி சின்னங்களை போய் சேர்க்கறது தான் கஷ்டம். எப்படி? அதுதான் உண்மை, ரியாலிட்டி. பல கட்சிகள் இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் நிறைய பேர் உதயசூரிய சின்னத்தில் நில்லுங்கன்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? புதிய சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிடும். ஏன்னா அவங்க சின்னம் அங்கீகாரம் இல்லாத கட்சிகள், அவங்களுக்கு ஒரு புது சின்னம் கொடுக்கும், அதை மக்கள்கிட்ட சேர்த்து அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலைன்னா அந்த இடத்துல தோல்வி வந்துடும். அப்போ அந்த கட்சி கூட்டணி கட்சியும் அந்த கூட்டணி கட்சி வேட்பாளரும் வெற்றியை கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காகத்தான் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் எங்கள் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். பல இடங்களில் இதனால் தோல்வி வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ தனிமையோ கூட்டணியோ, கூட்டணி ஆட்சிங்கிறது அனைவரும் நீங்கள் சொன்னீங்களே ஆட்சியில் பங்கு அதெல்லாம் திமுகவோட கட்சி கொள்கையில் அது கிடையாது. ஆனால் கூட்டணி கட்சிகளோடு பயணித்து மதசார்பற்ற கூட்டணியை உருவாக்கி அனைத்து தரப்பினருக்காகவும் இந்த அரசு செயல்படுங்கிறதுக்கு தான் அனைத்து கட்சியும் கூட்டணியோடு அணைச்சி அரவணைச்சு கொண்டு போனது திமுக. இதுதான் கூட்டணிக்கான விளக்கம். ஆட்சியில் பங்குங்கிறது உங்கள் தலைவர் கூவி கூப்பிட்டார். ஏன் அப்போ யாருமே போகலை? ஏன் போகலை? அப்புறம் இப்போ கூட்டணிக்கு போயிருக்கீங்களே, இந்தியாவை தமிழ்நாட்டை அயோத்தியா மாற்றுவோம் அப்படின்னு திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஒரு கட்சி பேசிச்சு. அதற்கு வாய்மூடி மௌனமாக இருந்தவர் தான் நீங்கள் கூட்டணியில் சேர்ந்திருக்க ஒரு தலைவர். அயோத்தியா மாற்றுறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எத்தனை அப்பாவி பெண்கள், சிறுமிகள், பொதுமக்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள் தெரியுமா? 2 மதத்துலேயும் பாரபட்சமே இல்லாமல் ஒரு வழிபாட்டு தலத்துக்காக இந்தியாவில் ரத்த ஆறே ஓடிச்சு. அதைத்தான் தமிழ்நாட்டில் பண்ணவொன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு சுற்றுறாங்க. அதுக்கு பேசாத இருந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர். இனிமேல் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். வணக்கம்.